ஜாமக்கோள் பிரஸ்னா. ஓவை கௌசிகன் பதிப்பகத்தார் ஜாமக்கோள் பிரஸ்னா அப்படின்னு நாம் எழுதிய நூலை வெளியிட்டுள்ளார்கள். ஜாமக்கோள் பிரஸ்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை சுற்றி 8 திசைகள் இருக்கு. இந்த 8 திசைகள்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி நல்லதோ கெட்டதோ நமக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. அப்போ அது நல்ல தாக்கமா இல்லையா அப்படின்றத ஆரூடம், உதயம், கவிப்பு அப்படிங்கிறத வச்சு படிக்கலான்னு எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இதற்கு அடிப்படை காலச்சக்கரம். என்ன காலச்சக்கரம்ங்கிறத எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. நம்ம நூல்ல அதை பத்தி விரிவாக சொல்லி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அதுல நம்ம கணிக்கக்கூடிய பலன் எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்வதற்கு சூக்கும ராசி அப்படின்னு ஒரு கணித முறையை சொல்லியிருக்கோம். அது போக கங்கண்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம முன்னாடி நின்று ஒருத்தங்க நடத்துவாங்க. ஆனா பின்னாடி இருந்து உங்களை யாரு தூண்டி விடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த கங்கண்டம்ன்றது தெரிஞ்சாதான் நீங்க அந்த ஜாமக்கோளை நல்ல முறையா பலன் சொல்ல முடியும். இன்னொன்னு, ஜாமக்கோள் அப்படின்னா ஜாமக்கோள்கள் மட்டும்தான். காலச்சக்கர அடிப்படையில் ஜாமக்கோள்கள் மட்டும்தான். அது அந்த உள்வட்டம், வெளிவட்டம், கோல்சர நிலையோட சேர்த்து சொல்ற, கோல்சர நிலையோட சேர்த்து சொன்னா அது பேரு சந்திரநாட், அது பேரு ஜாமக்கோள் பிரச்சனை கிடையாது. அதனால ஜாமக்கோள் பிரச்சனை அப்படின்னா ஜாமக்கோள்களை மட்டுமே வைத்து பலன் சொல்ல வேண்டும். அது எப்படி சொல்வது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 350 பக்கங்கள் கொண்ட நம்ம ஜாமக்கோள் பிரச்சனா புக்ல விரிவாக சொல்லியிருந்தோம். வாருங்கள், கௌசிகன் பதிப்பகத்தார் வெளியிட்ட அந்த ஜாமக்கோள் பிரச்சனாவை நாம் சேர்ந்து படித்து பயன்பெறுவோம். தொழில்முறை ஜோதிடர்களுக்கு இது மிகச்சிறந்த வரப்பிரசாதம். ஏன்னா இது ஒரு பிரசன முறை. வரக்கூடியவருக்கு ஜாதகம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வரும்பொழுதே அவர் எதுக்காக வர்றாருன்னு சொல்லிடலாம். இன்னதான் பிரச்சனை இருக்கு, இதுதான் தீர்வு, இந்த காலகட்டத்து வரைக்கும் அவர் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அதையும் சொல்ல முடியும். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து பயன்பெறுவோம். சந்தேகங்கள் இருந்தா நான் நூலாசிரியர் நாகராஜன் ராமசாமி. எப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் சந்தேகம் கேட்டு தெளிவு பெறலாம்.